Hi friends, welcome to Priyajay Creations. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வேஸ்ட் ஷூ பாக்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா ரீயூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாக்ஸில் இந்த ரெண்டு சைடும் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் மேலே இருக்க வந்து அட்டையை வந்து இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக வேணாம், இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் மேலே இருக்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லுமே தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது மாதிரி தனியாக ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே இது மாதிரி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் உங்களுக்கு பெருசாகவோ சின்னதாகவோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸை வந்து ஒன் சைடு ஓப்பனாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கீழ் சைடு வந்து நான் இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து இது மாதிரி வச்சு ஒட்டிடணும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு வரனால நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும் போது அது ஓப்பன் ஆகி வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் நான் க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். ஸோ எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போது இந்த பாக்ஸில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒட்டிடுறேன். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இங்கே மேலே வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கணும், கீழே வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த பீஸை வந்து இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். ஸோ 3 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அட்டையை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஒட்டியாச்சு. ஸோ இது மாதிரி இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே ஒட்டிக்கிறேன். கலர் பேப்பர் வச்சு ஒட்டும் போது பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது ஆப்ஷனல் தான். இந்த பாக்ஸ் வெளியில் ஃபுல்லுமே நான் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளேயும் நான் கலர் பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லுமே வேணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான், ஆப்ஷனல் தான். ஸோ அவ்வளோதான், ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இதில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.